எங்கள் ஆதரவு விஜயகாந்துக்கே. வைகோவை ஓரம் கட்டுகிறதா மக்கள் நல கூட்டணி? தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பற்றி வைகோ தெரிவித்த கருத்துகள் மக்கள் நல கூட்டணிக்குள் புயலை கிளப்பியுள்ளது. 3 தொகுதிகளுக்கான தேர்தலில் விஜயகாந்த் கேட்டால் அவரை நாங்கள் ஆதரிப்போம் என்கின்றனர் விசிக மற்றும் இடதுசாரிகள். தஞ்சை, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி தொகுதிகளுக்கு வருகிற நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் களத்தில் உள்ளன. தேர்தலில் போட்டியிட விரும்புகிறோம் என சிபிஎம் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தாலும் மக்கள் நல கூட்டணியின் இதர தலைவர்களிடம் இதற்கு ஆதரவு இல்லாததால் போட்டியிலிருந்து சிபிஎம்மும் விலகிக் கொண்டது. இதனை சிபிஎம் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ரசிக்கவில்லை. போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வது தேவையற்ற விமர்சனங்களை முன்வைக்கும். மதிமுகவுக்குத்தான் வைகோ பொதுச் செயலாளரே தவிர மக்கள் நல கூட்டணிக்கு அல்ல என கொந்தளித்தனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தை முன்மொழிந்தது தவறு என வைகோ பேட்டியளிக்க மீண்டும் மக்கள் நல கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. வைகோ கருத்து ஏற்புடையது அல்ல என நேரடியாகவே விமர்சனம் செய்தார் சிபிஎம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன். நேற்று மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பேட்டியளித்த பிரேமலதாவும் வைகோவை கடுமையாக விமர்சித்தார். விவகாரம் திசை மாறுவதை கண்ட வைகோ தன்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என விளக்கம் அளித்தார். சட்டமன்ற தேர்தலில் இருந்தே கூட்டணிக்குள் பலவித குழப்பங்கள் உருவாவதற்கு முக்கிய காரணமாக வைகோ இருந்தார். மற்ற கட்சிகளின் விவகாரங்களிலும் அவருடைய தலையீடு அதிகரித்தே வந்திருக்கின்றது. தற்பொழுது 3 தொகுதிகளுக்கான தேர்தலை புறக்கணிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம் என விவரித்த சிபிஎம் நிர்வாகி ஒருவர் 3 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து நாங்கள் விருப்பப்பட்டாலும் கூட்டணியின் மற்ற தலைவர்கள் விரும்பாததால் போட்டியிடவில்லை. அதே நேரம் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடாமல் அந்த தொகுதிகளில் யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பது பற்றி ஆலோசித்து வருகிறோம். கட்சி நிர்வாகிகளின் கருத்துப்படி விஜயகாந்த் விரும்பினால் 3 தொகுதிகளிலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. சிபிஐ கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இதே நிலைப்பாட்டில்தான் உள்ளன. சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதே கருத்தில் உறுதியாக இருக்கிறோம். அதையொட்டியே தேமுதிகவை ஆதரிக்கிறோம். தற்பொழுது மதிமுக நேரடியாகவே தேமுதிகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது. இடைத்தேர்தலில் தேமுதிகவை ஆதரிப்பதற்கு வைகோ தயாராக இருப்பாரா என்பது குறித்து தெரியவில்லை என்றார் விரிவாக. சிபிஎம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனிடம் பேசினோம். எங்களை பொறுத்தவரையில் போட்டியிடுவதில்லை என்றுதான் அறிவித்திருக்கிறோம். புறக்கணிக்கிறோம் என்று சொல்லவில்லை. அந்தந்த தொகுதிகளில் என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை பற்றி பரிசீலிப்போம். காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக தவிர்த்து அங்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரைவில் அறிவிப்போம் என்று கூறினார். மக்கள் நல கூட்டணியின் 3 கட்சிகள் தேமுதிகவை ஆதரிக்கும் போது ஒருங்கிணைப்பாளர் வைகோ என்ன செய்ய போகிறார் என்பதும் தெரிந்துவிடும் என்கின்றனர் கூட்டணி கட்சி நிர்வாகிகள்.